Subscribe our YouTube channel. Press the bell icon. Welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நேம் கிம் இன் பீஜிங். His visit strategically brings China into North Korea's hectic diplomatic calendar அப்படின்றதா. உங்கள் கமெண்ட்ஸ் படித்ததில் ஒன்றே ஒன்று விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொஞ்சம் வேணும்னு நீங்கள் அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்ன்றீங்க. ஸோ இன்னிலேருந்து அந்த மாதிரி போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் டிவிஷன் ஆஃப் கொரியா எப்படி நடந்துச்சு அப்படின்றத அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கொரியா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜப்பானால் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜப்பான் எம்பையர் தான் ரூல் பண்ணிட்டு அதை இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2 1945 வந்து கொரியா வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு. ஒன்று நார்த் கொரியா, ஒன்று சவுத் கொரியா அப்படின்ட்டு. நார்த் கொரியா வாஸ் டேக்கன் பை சோவியத் யூனியன் அண்ட் சவுத் கொரியா வாஸ் டேக்கன் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் ஆஃப்டர் த கோல்டு வார் ஒரு நெகோசியேஷன் நடந்துச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும். அது ரெண்டும் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் ரெண்டு கண்ட்ரியும் இண்டிபெண்டன்ட் யூனிஃபைடு கொரியாவாக ஆகவே முடியல. 1948 சவுத் கொரியாவில் ஒரு யூஎன் சூப்பர்வைஸ்டு எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. யூஎஸ் ஆக்கியபைட் சவுத்தில் மட்டும்தான் நடந்துச்சு. அதில் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் சிங்மன் ரீ வந்து வின் பண்ணி எலெக்ஷன்ஸை வின் பண்ணி ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா சவுத் கொரியா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா இன் சவுத் கொரியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதே சமயத்தில் நார்த் கொரியாவில் வந்து ஜோசப் ஸ்டாலினால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட லீடர் கிம் டூ சுங் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ சவுத் கொரியா வந்ததுக்கப்புறம் நார்த் கொரியாவில் வந்து டெமோக்ராட்டிக்ஸ் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா இன் நார்த் கொரியா அப்படின்ற ஒரு இதில் வந்து செட் ஆச்சு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சவுத் கொரியா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. சோவியத் யூனியன் வழக்கம் போல் நார்த் கொரியாவை தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ரெண்டு கவர்மெண்ட்டுமே அந்தந்த இடங்களில் சாவரனிட்டி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதன் மூலயமா ஓவரால் கொரியன் பெனின்சுலா வந்து நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொரியன் வார் விச் லாஸ்டட் ஃப்ரம் 1950 to 1953 நடந்த அந்த வார் வந்து யாருக்குமே வந்து ஒரு முடிவு தெரியாத ஒரு ஸ்டேல்மேட்டில் கொண்டு போய் விட்டுச்சு. ஸோ அதை வந்து கொரியா வந்து தனித்தனியாகவே இருக்க வச்சிருச்சு. ஸோ கொரியாவையும் சவுத் கொரியாவையும் செப்பரேட் பண்ணுற லைன் பேர் வந்து மிலிட்ரி டெமார்கேஷன் லைன் MDL. அது ஆர்மிஸ்டைஸ் லைன் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இதுதான் இதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் போகலாம். எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் வந்து சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கு அப்புறம் வந்து சவுத் கொரியன் பிரசிடென்ட்டை வந்து மீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து மே மந்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவை டீநியூக்ளியரைசேஷன் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம எடிட்டோரியல் போகலாம். The timing of North Korean leader Kim Jong-un's visit to China, his first foreign trip after assuming power in 2011, is not lost on anyone. After traveling to Beijing this week in an armored train, he held talks with Chinese President Xi Jinping and re-emphasized his commitment to the denuclearization of the peninsula weeks before his scheduled April 27 summit with South Korean President Moon Jae-in. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் அவர் வந்து 2011 பதவிக்கு வந்தார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போய் எந்த ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸும் அவர் மீட் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் சைனாவுக்கு போயிட்டு சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் நாட் லாஸ்ட் ஆன் எனிஒன். ஸோ அவர் யாரையும் மீட் பண்ணாததுனால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரலை அப்படின்றத அந்த லைனில் மென்ஷன் பண்ணுறாங்க. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் ஒரு ஆர்மர்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்மர்டு அதோட மீனிங் என்ன, ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்ட ஒரு ட்ரெயினில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, டீநியூக்ளியரைசேஷன் அப்படின்றதுக்கான கமிட்மெண்ட்டை நான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா, April 27 வந்து சவுத் கொரியன் பிரசிடென்ட் மூன் ஜே இன்னோட மீட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கமிட்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. Mr. Kim and US President Donald Trump are expected to meet for a historic summit. By visiting Beijing now, Mr. Kim is sending a clear message that he is serious about his offer of talks. The visit has also helped repair relations between Pyongyang and Beijing, which had come under some strain. China was not particularly happy with North Korea's nuclear tests. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் மேலே மிஸ்டர் கிம் அண்ட் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்ண போகிறது ஒரு ஹிஸ்டாரிக் சமிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது பீஜிங் அவர் போயிட்டு வந்ததுனால ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் நம்மளுக்கு தராரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி போய் பேசுகிறதுல
ஆஃபர் பண்ணுறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார், அவரே முன் வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசிட் வந்து ஏற்கனவே பியாங்யாங்கும் பீஜிங்க்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லா பிரச்சனையும் அது வந்து சரி பண்ணுது. ஸோ அது ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து இதை வந்து சரி பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு சைனா நார்த் கொரியாவோட நியூக்ளியர் டெஸ்ட்டில் வந்து ஹாப்பியாக இல்லை, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேசேஜோட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசேஜில் ரீஎம்ஃபசைஸ்ட், அதோட மீனிங் வந்து வலியுறுத்துறது. ரீஎம்ஃபசைஸ்ன்றதுனால மீண்டும் வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினோட மீனிங் வந்து கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். Mr. Z was under pressure from the West to exercise influence on Mr. Kim's regime, and Beijing's support for the stringent UN sanctions on North Korea that have cut its exports of coal, seafood, and other goods to China has dealt a blow to its already isolated economy. Mr. Kim reportedly rejected overtures from Beijing and purged officials who had close ties with the Chinese. But now, both leaders appear to have decided to set aside their differences. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜி ஜின்பிங் வந்து ஏற்கனவே நிறைய ப்ரெஷர் வந்து வெஸ்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் இந்த சென்ஸ் அமெரிக்காவை தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன ப்ரெஷர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கிம் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டை போயிட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள், டீநியூக்ளியரைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட்டோட மீனிங் வந்து இதில் அமெரிக்கான்னு இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பீஜிங் வந்து யூஎன் சாங்ஷனுக்கு நார்த் கொரியா அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால நார்த் கொரியா வந்து கோல், சீ ஃபுட் அண்ட் அதர் குட்ஸை எக்ஸ்போர்ட்ஸை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இது யாருக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா, நார்த் கொரியாவுக்கு தான் பாதிப்பு கொடுக்குது. அது ஒரு தனி ஒரு எக்கனாமியாக வந்து உருவாகுது. அதுதான் ஐசோலேட்டட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீஜிங்லேருந்து வாலண்டியராக வந்து இந்த மாதிரி டீநியூக்ளியரைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க எல்லாத்தையும் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பீஜிங் சம்மந்தப்பட்டமான சைனா சம்மந்தப்பட்டமான எல்லா அஃபீஷியல்ஸையும் வந்து அவர் பர்ஜ் பண்ணிட்டாங்க. பர்ஜ் இன் த சென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாரு. அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுனால மனசில் வேறு வேறு சிந்தனைகள் இருந்தாலும் ஒன்றாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசேஜில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். China has historically played a role in inter-Korean relations. In 2000, Mr. Kim's father and predecessor, Kim Jong-il, had visited China shortly before a summit with South Korea. In 2003, China launched the six-party talks aimed at peacefully resolving the North Korean nuclear crisis, which eventually failed. இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கொரியன் ரிலேஷன்ஷிப்பில் சைனா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரோல் வந்து எப்போவுமே ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2000 கிம் ஜாங் உன்னுடைய ஃபாதர் கிம் ஜாங் இல் அவர் வந்து சைனா வந்து விசிட் பண்ணார். அவர் எப்போ விசிட் பண்ணார் அப்படின்னா, இதே மாதிரி கிம் ஜாங் உன் இப்போ எப்படி சைனா வந்தாரோ சவுத் கொரியன் பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி அவரும் சவுத் கொரியன் பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சைனா வந்து விசிட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2003 வந்து சைனா ஒரு 6 பார்ட்டி டாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அதில் வந்து எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியன் நியூக்ளியர் கிரைசிஸை பீஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணணும், அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் அது இவென்ச்சுவலாக ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. Mr. Kim's visit to Beijing has reinstated China's central role in talks over the Korean crisis, which both countries see as mutually beneficial. For the Kim regime, China's experience and guidance could come in handy when it is preparing to engage with two of its biggest rivals. China, for its part, would not like to be bypassed by the US and the North in any diplomatic process. ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கிம்மோடைய விசிட் வந்து பீஜிங்கோடைய சென்ட்ரல் ரோலை பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கொரியன் கிரைசிஸில் பீஜிங்கோடைய ரோல் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் மிஸ்டர் கிம்மோடைய ரெஜிம் வந்து சைனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பிக்கஸ்ட் ரைவல்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அண்ட் யூஎஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது சைனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, யூஎஸ் அண்ட் நார்த் கொரியா ரெண்டுமே அவங்களுடைய விஷயங்கள்ல இருந்து தாண்டி போய் சைனாவை வந்து பீட் பண்ணிட்டு டிப்ளமேட்டிக் டாக்ஸில் வந்து வேறு எதுலையுமே ஈடுபடக்கூடாது அப்படின்றதுல சைனா ரொம்ப குறிப்பாக இருக்காங்க அப்படின்னு அந்த லாஸ்ட் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. If the Kim regime's fundamental objective is its own survival, China's interest lies in a peaceful resolution to the crisis in a stable political environment in its neighborhood.
This enables convergence of interest for both in the diplomatic process. But there is still much uncertainty over the peace process. இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன்னுடைய இந்த ஆட்சி அவங்களுடைய ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் வந்து அவங்களுடைய ஓன் சர்வைவல், நார்த் கொரியாவுடைய ஓன் சர்வைவலாக இருந்தால் சைனாவோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் டு த கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிற அந்த கொரியன் பெனின்சுலா நடக்கிற அந்த இதில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸை சைனாவுக்கு முன்னெடுத்து கொண்டு போவோம் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டை வந்து அது வந்து கொரியன் பெனின்சுலாவில் கொண்டு வரும், அதோட நெய்பர்ஹுட்டில் கொண்டு வரும் அப்படின்னு தான் அந்த பேசேஜில் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டும் நார்த் கொரியாவோட இன்ட்ரெஸ்ட்டும் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து இது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த பீஸ் ப்ராசஸ்லாம் கரெக்டாக கொண்டு போகுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு அன்சர்டைனிட்டி கண்டிஷனில் தான் இன்னுமே இருக்குது அப்படி தான் அந்த லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டைனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுதியற்ற. Mr. Trump may have agreed to meet Mr. Kim, but since then he has inducted into his team 2 officials with hawkish views on North Korea, Mike Pompeo as Secretary of State and John Bolton as National Security Advisor. As of now, it is anybody's guess what the US would do next if the Trump-Kim summit fails to produce a breakthrough. நெக்ஸ்ட் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து மிஸ்டர் கிம் ஜாங் உன்னை வந்து மீட் பண்ணுறதுக்கான அக்ரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு அஃபீஷியல்ஸை வந்து அவங்க டீமுக்குள்ள வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2 பேர் இண்டக்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக் பாம்பே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அடுத்து வந்து ஜான் போல்டன், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் அமெரிக்கா. இவங்க 2 பேரையும் தான் இண்டக்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வந்து அந்த அஃபிஷியல் டீமுக்குள்ளே. இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கிஷ் ஐயா, நார்த் கொரியா மேலே ஒரு ஹாக்கிஷ் ஐ வியூவில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருந்து போன்று என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுறவங்க அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து சரியாக போகுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து இப்போ பார்க்குறதுபடி இது வந்து யாருடைய கெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம். இது இப்போ இந்த ட்ரம்ப் அண்ட் கிம்முடைய மீட்டிங் வந்து ஃபெயிலாக போச்சுன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. In such a volatile context, robust multilateral intervention would be needed to stay the diplomatic course. The Xi-Kim meet could be a step in that direction if China agrees to be a balancing force and a facilitator of talks between the North and the US. மெசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சச் அ வாலடைல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இன் சச் அ வாலடைல் கான்டெக்ஸ்ட்னா இந்த திடீர் சூழ்நிலையில் ரோபஸ்ட் மல்டிலேட்டரல் இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ளமேட்டிக் கோர்ஸில் இந்த ஜி அண்ட் கிம் ஜாங் உன்னுடைய இந்த ட்ராவல் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம்முடைய இந்த மீட் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ஒரு டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்த படிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸாகவும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்களுக்கு சைனா வந்து அக்ரி பண்ணிட்டா சைனா வந்து ஒரு நடுநிலையாக ஒரு பேலன்சிங் ஃபேக்டராகவும் இந்த டாக்கை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக் யாருக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் நார்த் கொரியா அப்படின்னு இந்த லாஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம 5 இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரிஞ்சென்ட். அதோட மீனிங் ஹேவிங் அ சிவியர் எஃபெக்ட் ஆர் பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டிங். எக்ஸாம்பிள், stringent safety regulations were introduced after the accident. Synonyms: strict, firm, rigid. Antonyms: calm, easy, kind and gentle. Next word purged, meaning remove from an organization or place in an abrupt or violent way. Example, he purged all but 26 of the central committee members. Synonyms: expel, eject. Antonyms: keeping, hold, maintenance. And the next word resolve. The meaning: settle or find a solution to a problem or a contentious matter. Example, the firm aims to resolve problems within 30 days. Synonyms: settle, sort out or solve. Antonyms: fear, weakness. Next word is robust, meaning strong and healthy, vigorous. Example, the Kaplan family are a robust lot. Synonyms: strong, vigorous. Antonym: fragile, ineffective, incapable. And the last word breakthrough, meaning an instance of achieving success in a particular sphere or activity. Example,
His big breakthrough came in 1988 when he had 2 paintings accepted by the RSA. Synonyms: development. Antonyms: setback. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வேறு சப்ஜெக்ட்ஸில் வேறு வேறு டாபிக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.